சிஎம் விஜயை வீழ்த்த வியூகம், சீமானை கையில் எடுக்கும் திமுக. ஆப்பு திமுகவுக்குத்தான். விஜயின் அரசியல் வளர்ச்சி தமிழக அரசியலில் புதிய விவாதங்களை உருவாக்கி வரும் நிலையில் அதனை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்த பல்வேறு அரசியல் விவரங்கள் பேசப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திமுக தனது அரசியல் வியூகத்தில் சீமானின் பங்கை பயன்படுத்த முயற்சிக்கலாம் என்ற கருத்தும் அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகிறது. அதாவது, சீமானை அரசியல் ரீதியாக வலுப்படுத்தி அதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகத்தின் வளர்ச்சிக்கு அழுத்தம் கொடுக்கலாம் என்ற சிந்தனை திமுக தரப்பில் இருக்கலாம் என சில அரசியல் நோக்கர்கள் மதிப்பிடுகின்றனர். குறிப்பாக சீமான் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் சட்டமன்றத்திற்கு உள்ளும் வெளியேயும் விஜயின் அரசியல் செயல்பாடுகளை தீவிரமாக விமர்சிக்கக்கூடும் என்பதும் அந்த கணக்கின் ஒரு பகுதியாக கூறப்படுகிறது. சீமானின் அதிரடியான பேச்சும் நேரடியான அரசியல் வாணியும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சவாலாக அமையும் என்று திமுக தரப்பு கருதுகின்றனர். அதனால் விஜயின் அரசியல் நகர்வுகளுக்கு எதிராக வலுவான குரலை உருவாக்கும் நோக்கில் இந்த அரசியல் அணுகுமுறை இருக்கலாம் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஆனால் இந்த கணக்கில் ஒரு முக்கியமான சிக்கலும் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். காரணம், விஜயும் சீமானும் இருவருமே இளைஞர்கள் மத்தியில் குறிப்பிடத்தக்க ஆதரவை பெற்ற தலைவர்களாக கருதப்படுகின்றனர். எனவே இந்த இருவரையும் நேரடியாக அரசியல் களத்தில் மோதச் செய்வது எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. உதாரணமாக, சீமான் போட்டியிடும் தொகுதியில் விஜய் நேரடியாக சென்று பிரச்சாரம் செய்தால் அந்த தொகுதியின் தேர்தல் சூழல் முற்றிலும் மாறக்கூடும் என்று சில அரசியல் பார்வையாளர்கள் மதிப்பிடுகின்றனர். விஜயின் மக்கள் செல்வாக்கும் ரசிகர் ஆதரவும் தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கருத்தும் நிலவுகிறது. அதே நேரத்தில் சீமானை முன்னிறுத்தி விஜயை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளும் முயற்சி எதிர்பார்த்த பலனை தராமல் மாறாக சீமானுக்கே அரசியல் சவாலாக மாறிவிடும் வாய்ப்பும் இருப்பதாக சிலர் எச்சரிக்கின்றனர். இதனால் திமுகவின் அரசியல் கணக்கு முதல்வர் விஜய்க்கு சாதகமாக கூடும். தாவேக மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகிய இரு தரப்பினருக்கும் இளைஞர்கள் மத்தியில் இருக்கும் ஆதரவு முக்கியமான அரசியல் சக்தியாக கருதப்படுகிறது. எனவே இந்த இரு தலைவர்களையும் நேரடியாக மோத வைக்கும் எந்த அரசியல் வியூகமும் மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒன்று என்பதே அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. மொத்தத்தில் பார்க்கும்போது எதிரியின் எதிரியை நண்பனாக்கும் அரசியல் கணக்கு எல்லா நேரங்களிலும் வெற்றி பெறாது என்பதே பல அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. சீமானையும் விஜயையும் அரசியல் களத்தில் மோத வைக்கும் எந்த முயற்சியும் அதனை முன்னெடுக்கும் தரப்பிற்கே எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் மதிப்பிடுகின்றனர். இதனால் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியலில் புதிய திருப்பங்கள் உருவாகுமா என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.